அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாணுகின்ற வீணுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பைந்தமிழ் பாரதி வாக்கு கிணங்க இந்த தளி மண்ணிலே அச்சமில்லாமல் பணி செய்யும் அத்துணை காவி மரபர்களுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் இந்த தளி பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற வியாபார பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தேசபக்தர்களும் பள்ளி சென்று வந்திருக்கின்ற பள்ளி மாணவிகளுக்கும் அத்துணை பேருக்கும் இந்து முன்னணி பேரவைத்தின் சார்பாக கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின தளியில பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமா இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள், மேலதாளங்கள் முழங்க, காவல்துறை பாதுகாப்போட நாம விநாயகரை கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதற்காக? கடந்த செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் அவதாரமான நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி முடிச்சு இன்னைக்கு கொண்டு போய் விஜர்சனம் நீர்நிலைகளில் கரைக்கிறதுக்காக கொண்டு போறோம். போலீஸ் பாதுகாப்போட இங்க இருக்காங்க. இதே போல கடந்த 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தமிழ்நாட்டில் இந்த பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை வணங்கும் முட்டாள் காட்டு மிராண்டி சொல்லி தூக்கி போட்டு உடைச்சா. தமிழ்நாட்டில் எல்லா தலைநகர்லையும் ஒசூர்ல உடைச்சான். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் எல்லா கிராமங்களையும் சிலையை தூக்கி போட்டு உடைச்சான். என்னடா காரணம் கேட்டா, இந்த பிள்ளையார் வடநாட்டு கடவுள், கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை வணங்கும் முட்டாள்னு காட்டு மிராண்டி சொல்லி பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைச்சு சின்ன பையனை கூப்பிட்டு சீனியர் பையன் வச்சான். யாரு? இதே தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க திராவிட கழகம் திக, அதை தாண்டி இருக்கின்ற அது கூடவே பயணிக்கின்ற திமுக. இதுக்கு நான் பேடி வரேன். எப்படி அந்த சிலையை தூக்கி போட்டு உடைச்சானோ அதே சிலைக்கு இன்னைக்கு ராஜ மரியாதையோட அலங்காரத்தோட எல்லா தமிழ்நாட்டில் எல்லா வீதிகள்லையும் விநாயகர் இல்லாத வீதி இல்ல, விநாயகர் இல்லாத வீதி இல்ல, விநாயகர் இல்லாத நகரம் இல்ல. எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிள்ளையார் சிலை தூக்கி போட்டு உடைச்சவன், பிள்ளையார் சிலை தூக்கி போட்டு உடைச்சவன் இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னா, இந்து முன்னணி பேரியக்கம் 1980 துவங்கி இந்த சிலையை கொண்டு வந்து வீதியில வச்சோம். எதுக்காக வீதியில வச்சோம்? நம்ம கலை கோபி சொன்னாரு, 2வது சுதந்திரம் சொன்னாரு. இந்த விநாயகர் 1980க்கு முன்னாடி விநாயகர் வீதிக்கு வரல, உங்க வீட்டுக்குள்ள இருந்தார். நீங்களும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும், நானும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாண்டேன். உங்க வீட்டுக்கு அம்மா அப்பா எல்லாருமே விநாயகர் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணாங்க, சிலையை கொண்டு போய் கரைச்சோம். ஏன் இப்ப வீதியில் வச்சு விநாயகர் கொண்டாடணும்? கலைகோபி சொன்னாரு சுதந்திரத்துக்காக வந்துச்சு. ஆமாம், இந்த விநாயகர் வெள்ளைக்காரர் வெட்ட வந்தவர். 145 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டை வெள்ளைக்கார கிறிஸ்துவ ஆட்சி பண்ணா. நாடு அடிமையாகிற விஷயம் இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது, நாட்டு மக்களுக்கு தெரியாது. நாம அடிமையா இருக்கிறோம். இப்ப எப்படி இந்துக்கள் இங்க அடிமையா இருக்கிறோமோ இந்துக்களுக்கு தெரியாதோ, அதே போல இந்த நாடு அடிமையாகிற விஷயம், வெள்ளைக்காரங்களை ஆட்சி பண்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்ப சுதந்திர எழுச்சியை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? எல்லாரும் சிலையை வாங்கிட்டு பூஜை பண்றான், குடும்பம் கடல்ல கிடைக்கிறான். நாடு அடிமையாக தெரியலையே. இந்த நாடு அடிமையா இருக்கிற விஷயத்தை இந்த நாடு அடிமையாக விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். விநாயகர் சிலை கொண்டு வந்து வீதியில வச்சாரு, சுதந்திர எழுச்சியை உருவாக்கினாரு. லோகமானிய பால கங்காதர திலகர் வெள்ளக்காரன் ஓடோடி போனான். தெய்வ பக்தி மூலமா தேச பக்தியை வர வைக்க முடியும் நினைச்சவரு லோகமானிய பால கங்காதர திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கினவர். அன்னைக்கு 145 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்காரனை வேட்ட வந்த விநாயகர் இன்னைக்கு ஏன் தளிக்கு வரணும்? நம்ம ஏன் தலையில வச்சு கொண்டாடணும்? இந்த சமுதாயம் விழிப்புணர்வற்ற சமுதாயமாகுது. இந்த இந்து சமுதாயம் ஒற்றுமை இல்லாத சமுதாயமாகுது. இந்து சமுதாயத்துக்குள்ள தீண்டாமை இருக்கு, இந்து சமுதாயத்துக்குள்ள சாதிய பாகுபாடு இருக்கு, இந்து சமுதாயத்துக்குள்ள மதமாற்றம் இருக்கு. இந்து சமுதாயத்தை அழிக்க சமூக விரோதிகள், பிற அமைப்புகள், பிற நாடுகள் திட்டம் போடுறான். ஆனால் இந்து சமுதாயத்துக்கு தெரியுமா? இந்து சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்து சமுதாயத்துக்கு தெரியல. 1980 விநாயகர் வீதியில கொண்டு வந்து வச்சு வீரத்துறை ராமகோபாலன் இந்துக்களை ஒருங்கிணைக்க வச்சார். ஒருங்கிணைச்சு என்ன சொன்னோம்? இந்த நாட்டை பாதுகாக்கணும்.
இந்த மண்ணை பாதுகாக்கணும். இந்த தெய்வ பக்தி மூலியமா எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி முக்கியத்துவம் கிடைக்கும்? இப்போ கடந்த மாசம் ஆடி மாசம் எல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனோம், பழனி கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலுக்கு போனோம். நம்மள போலீஸ் ஏதாவது கேட்டாங்களா? அதே போல ஒவ்வொரு மாசமும் திருப்பதிக்கு போறோம், யாத்திரை போறோம், நடந்து போறோம், போலீஸ் ஏதாவது கேட்கிறாங்களா? அதுவும் சாமி, அதுவும் பக்தி தான். இந்த பிள்ளையாரை பார்த்தா ஏன் இந்த போலீஸ் அப்படியே நடுங்குறாங்க? தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏன் எகிரி குதிக்கிறான்? அது வெள்ளக்காரன் காலத்துல வந்த பழக்கம். நாடு சுதந்திரம் அடையுது சொல்லி விநாயகரை கொண்டு வந்து வீதியில வச்சு நம்ம எழுச்சியை உருவாக்கணும். அது வேற நாடு சுதந்திரம் அடைந்து சொல்லி வெள்ளக்காரன் விநாயகரை வச்சு வெள்ளக்காரன் அப்படியே அதிரி போயிட்டான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தான், சுதந்திர பாடல பங்கேற்றான், விழிப்புணர்வு அடைஞ்சான். நாடு அடிமையாகிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல இப்ப இந்துக்கள் அடிமையாகிற விஷயம், இந்துக்கள் ஒற்றுமையாகிற விஷயம் இந்துக்களுக்கு தெரியக்கூடாது. இந்துன்ற சமுதாயம் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு இந்த தமிழக அரசாங்கம் நினைக்குது. அதான் நமக்கு நிறைய முட்டுக்கட்டு, நிறைய பிரச்சனை. சிலையை வைக்கிறதுல சிலையை வைக்கவே கூடாது. எத்தனை அடி வைக்கிறீங்க, எங்க வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, அந்த சிலை ரசாயனம் இருக்கா, பல்வேறு விதமான தடைகள். 32 இடத்துல அனுமதி வாங்க சொல்றான். நம்மள 32 கட்டளை போட்டிருக்கான். இந்த விநாயகர் வைக்கணும், பல இடங்களில் போய் அனுமதி வாங்கணும். பல்வேறு சட்ட போராட்டங்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம விநாயகர் வீதி வச்சு இந்துக்களை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இந்து சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். நம்ம சமுதாயம் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிறந்து வளர்ந்து கடவுளை நேர்ல தரிசனம் பண்ண பூமி. இந்த பூமியில சாமி இல்லைன்னு சொல்றான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை முட்டால் காத்து மிராண்டி ஸ்ரீரங்கநாதனையும் தில்லையம்பல நடராஜனையும் வீரிங் வச்சு என்னைக்கு தகர்க்கிறோமோ அன்னைக்குதான் பொன்னாள் சொன்னான். எவ்வளவு மோசமான பாருங்க. பெரும்பான்மை இந்து சமுதாயம் வசிக்கிற பகுதியில, இந்துக்கள் வசிக்கிற பகுதியில பாத்தீங்களா? இதான் உதாரணம். இப்ப உதாரணம் வேற எங்குமே உங்க கண்மணியா இருக்கு பாருங்க. இந்த காவல்துறை திட்டம் போடணும். எத்தனை மணிக்கு இந்து மணி ஊர்வலம் வருது, இங்க பொதுக்கூட்டம் போட போறா, பேச போறா, நம்ம இன்னொரு ஊர்வலத்தை இன்னொரு மூலத்தை அனுமதிக்குமான இந்த காவல்துறை, இந்த ஒசூர் காவல்துறை, இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை இந்த கண்காணிப்பாளரோ இருக்கிற ஆய்வாளரோ யோசனை பண்ணணும். ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா? நம்முடைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. இந்து சமுதாயம் ஒன்னா இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்கிற மாதிரி பிம்பமே இருக்கக்கூடாது. இந்த காவல்துறையா திட்டம் போட்டு இப்ப பொதுக்கூட்டம் போட்டோம், இந்து மணி போட்டோம், நீ தனியா ஊர்வலம் போ, நம்ம கூட வரன்னு சொல்லி குழப்பத்தை உருவாக்குறது. இந்து சமுதாயத்துக்கிட்ட ஒத்துமை இல்லாத மாதிரி இந்த காவல்துறை, இந்த அரசாங்கமும் நிறைய இடத்துல அந்த மாதிரி விஷயத்தை திட்டமிடுறான். இதை சொல்லத்தான் விநாயகர் வீதிக்கு வந்தார். எதுக்காக விநாயகர் வீதிக்கு வந்தாரு? இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தமான நாடு. இந்துக்கள் பெரும்பான்மை வசிக்கிற நாட்டை போய் என்ன சொல்றான்? சாமி இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை முட்டாள் தமிழ்நாட்டில் பேசுறான். நம்ம முன்னோர்கள், தபசிகள், யோகிகள் கடவுள்கிட்ட பேசலாம். கடவுளை நேரில் பார்த்தோம். உலகத்திலேயே ஒரு புண்ணியமான மாநிலம் எது, மண் எதுன்னு சொன்னா இந்த தமிழக மண். உலகத்திலேயே ஏன்னா எல்லா கடவுளையும் காட்சி கொடுத்திருக்கான். சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு, பிட்டுக்கு மண் சுமந்திருக்காரு, ஔவையார் காட்சி கொடுத்தாரு. இந்த பிள்ளையார், இந்த பிள்ளையார் ஔவையாருக்கு காட்சி கொடுத்தார். பாலும் தெளிவேதும் பாகும் பொறுப்பும் நான் உனக்கு கலந்து தருவேன், கோலம் செய் துங்கத்து கரிமணிய சங்கத்தமிழ் மூன்றும் தானே. அவை பாட்டு பிள்ளையாரை பார்த்து கேட்டாங்க, பாருனாங்க. விநாயகர் அகவல் பாருங்க. விநாயகர் காட்சி கொடுத்து அவை பாட்டிய உள்ளங்கையில கொண்டு போய் சொர்க்கத்தை சேர்த்திருக்காரு. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மண் இந்த மண்ணு. இந்த சிறப்பு வாய்ந்த மண்ணுல கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை முட்டாள் காட்டு பிராணின்னு பிரச்சாரம் பண்ண. கேட்டா பகுத்தறிவு பிரச்சாரம் சொன்னான். என்ன பகுத்தறிவு பிரச்சாரம் இருக்கு? பகுத்தறிவுனா எல்லாருக்கும் ஒன்னதான் சொல்லணும். ஆனா இந்து கோவில் கிட்ட மட்டும் சாமி இல்ல, கடவுள் இல்ல, கடவுளை முட்டாள், நீ கோவில் தமிழ்ல அரசியல் பண்ணணும் சொன்னாங்க. ஆனா சர்ச்சைக்கிட்ட போய், மசூதி கிட்ட போய் பாய் இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க போய், பகுத்தறிவுக்கு உகந்தது சொல்லி அந்த தீகா கலைஞ பெரியார் கூட்டம், இந்த அண்ணாதுரை, இந்த நாட்டுல கருப்பு சிவப்போட துண்டு போட அத்தனை பேரும் பாய் கிட்ட போய் பாய் கஞ்சி நல்லா இருக்குது பாய் அப்படி நக்கி குடிப்பாங்க போய். ஆனா இங்க வந்தா
மூட நம்பிக்கை. இங்க வந்தா பகுத்தறிவு. சர்ச்சிலையும் மசூதிலையும் அவன் பகுத்தறிவு இல்ல. அப்ப இந்த மூட நம்பிக்கை பிரச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். அதுக்காக தான் விநாயகர் வீதிக்கு வந்தார். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க, உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த மூட நம்பிக்கை சொல்லி இந்த சாமி சிலை தூக்கி போட்டு உடைச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வருது மட்டும் இங்க மட்டும்தான். என்ன நோக்கம் அவனுக்கு? நம்மளை பிரிச்சாடுறான். சாதியா பிரிஞ்சிருக்கோம். சாதியற்ற சமுதாயம் உருவாக்கணும், தீண்டாமை நீக்கணும். அதுக்குதான் விநாயகர் வீதிக்கு வந்தார். தீண்டாமை யார் ஒழிச்சது? பெரியார் ஒழிச்சாரா? அண்ணா ஒழிச்சாரா? கருணாநிதி ஒழிச்சாரா? யாரா தீண்டாமை ஒழிச்சது? தீண்டாமை ஒழின்னு சொல்லி மேலதோட பேசுவா திமுக கம்யூனிஸ்ட் இன்னொரு படி போய் கம்யூனிஸ்ட் பேசுவா. தீண்டாமை முன்னணி வச்சிருப்பான். ஆனா கீழே வந்து இறங்கி ஸ்டேஜ் வந்து இறங்கி வந்தா பேசி முடிச்சுட அவன் சாதிக்காரனுக்கு பொறுப்பு, அவன் சாதிக்காரனுக்கு கான்ட்ராக்டர், அவன் சாதிக்காரனுக்கு கட்சி பொறுப்பு கொடுப்பான். அவன் சாதி ஒழிக்கன்னு சொல்லுவான், தீண்டாமை ஒழிக்கன்னு சொல்லுவான். தீண்டாமை அடியோடு ஒழிச்ச இயக்கம் சொன்னா இந்துமணி பேர் இயக்கம். எப்படி ஒழிச்சோம்? இந்த பிள்ளையாரை கொண்டு வந்து வீதியில வச்சோம். இந்த பிள்ளையாரை கொண்டு வந்து வீதியில வச்சு ஒரு பகுதியில் இந்துக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட வச்சோம். இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அனைவரும் சமன் சொல்ல வச்சோம். இந்த பிள்ளையார் முன்னாடி அனைவரும் சமம், ஏற்ற தாழ்வு இல்லை, உயர தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. இந்த பிள்ளையார் முன்னாடி அனைவரும் சமன் சொல்லி வீட்டுக்குள்ள இந்த பிள்ளையாரை வீதியில வச்சு இந்துக்களுடைய தீண்டாமை ஒழிச்ச இயக்கம் இந்து முன்னணி. மதமாட்டுக்கு தடுத்து இயக்கம் இந்து முன்னணி. தெய்வ பூமி ஞான பூமியில வந்து இயேசுதான் கடவுள், இயேசு தவிர கடவுளே இல்லை, பரமபீடா அவர் ஒருத்தர் கடவுள் சொல்லி மதம் மாத்துதான். ராமனை ராபர்ட் ஆகிட்டான், அண்ணாமலை ஆல்பர்ட் ஆகிட்டான், மாரியம்மா மேரியம்மா ஆக்குறான். இந்த பிள்ளையார் கொண்டு வந்து வீதியில வச்சு இந்து மத பெருமைகளை சொல்ல வச்சோம், தீண்டாமை ஒழிச்சோம், மதம் மாற்ற தடுத்தோம். இப்பயா என்ன விஷயம்? இதெல்லாம் 42 ஆண்டுகளா போயிட்டு இந்து மணி இயக்கம். 42 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து மணி பேருக்குமானது இந்துக்களை ஒருங்கிணைச்சு இந்து விழிப்புணர்வு கொண்டு வரோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்ன விஷயம்? என்ன சொல்லணும்? கலைகோபி சொன்னாரு, இந்த ஆண்டு வந்து இந்த குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை தமிழகத்திற்கு ஆபத்து, குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா இந்த ஆபத்து என்ன இருக்குன்னு சொல்லி இருக்கிற இந்து சமுதாயம், மாணவ மாணவிகள், வியாபாரிகள் யாராவது தெரியுங்களா? தெரியவே தெரியாது. இந்து சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. குறைந்து வரும் ஜனத்தொகை. எப்படிங்க ஜனத்தொகை குறைந்து? என்னங்க பிரச்சனை? நிறைய மக்கள் தொகை பெருகிட்டாங்க, நடக்க இடம் இல்லை, போக இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, இடஒதுக்கீடு இல்லை, எங்களுக்கு உணவு முறை பற்றாக்குறை எல்லாம் சொல்றோம். அரசாங்க புள்ளி விவரப்படி கலைகோபி தெளிவா சொன்னாரு, 100 பேர் இருந்தா எத்தனை குழந்தை பெற்ற எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நம்முடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. 88% இருந்த நாம 80% ஆயிட்டோம். அவன் 18% இருந்தான் முஸ்லிம் கிறிஸ்தவன். அவன் எண்ணிக்கை தாண்டி போயிடுச்சு, 22-30 கிராஸ் ஆயிடுச்சு. இயக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பல்வேறு முட்டுக்கட்டைக்கு மத்தியில தான் இந்து மணி இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில தான் நாங்கள் இந்து சமுதாயத்தை விழிப்புணர்வாக்கணும், ஒன்னா சேர்க்கணும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சிரமமான காரியம் இந்து சமுதாயத்தை ஒன்னா சேர்க்கிறது. அந்த சிரமமான காரியத்தை இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தள்ளி பகுதியில். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி பெறுவோம். இந்த சமுதாயம் இந்த காவி கொடி கீழே ஒரு நாள் ஒருங்கிணைக்கும். ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் இந்த விநாயகர் பின்னாடி வரும். அது எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஒரு நாள் இந்து மணி பேருக்கும் சக்தி மிக்க இயக்கம் இல்ல. இந்த இந்து மணி பேருக்கு இருக்கிற அத்தனை இயக்கமும் அத்தனை இந்து சமுதாயம் ஒன்னா சேரும். சரி, இந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்து சொன்ன இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, தமிழகத்துக்கு ஆபத்து, குறைந்து வரும் ஜனத்தொகை. என்னங்க ஆபத்து? நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த மத மாற்றம். இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் மாத்திரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவன் கருத்துலோ வந்து சபையை அமைக்கிறான், சபையை அமைச்சு சபைக்கு வாங்க, நீங்க இயேசுநாதர் ஏத்துக்குங்க, ஜபம் பண்ணுங்க, இயேசுநாதர் கும்பிடுங்கன்னு என்னமோ சொல்றான். பல கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விடுறான். கிறிஸ்தவ மதம் மாற்றம் இன்னைக்கு ஒரு படி மேல போய் நீ தொட்டா எல்லாம் சரியா போதுன்றான். புஷ்னா மொத்த பேர் கீழே வந்து நம்மள யூடியூப்ல பாக்குறோம். சீடி கொண்டு வந்து வச்சு மதம் மாத்துறான். 10 ரூபாய் சீடி வந்து கிட்டியில கல் எடுத்துன்றான். 10 ரூபாய் சீடி. ஆனா கிராமத்தோட என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க ஒரு முறை சர்ச்சைக்கு வந்து ஜபம் பண்ணினா உங்க நோய் குணமாயிடும், ஒரு முறை சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஏமாத்தி மதம் மாத்திட்டு இருக்கான். நம்முடைய இந்து சமுதாயம் உடல் பிறந்த இந்துக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் மாறிட்டு இருக்கான்.
பிள்ளையார் கும்பிட்டவ இன்னைக்கு கும்பிடுறது இல்ல, பொங்கல் தீபாவளி கும்பிடுறது இல்ல. இந்த மதமாற்றம் மிகப்பெரிய தேசிய அபாயம். இந்துக்களுடைய எண்ணிக்கையில இந்த மதமாற்றம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்துவா பிறகுறான், இந்துவா வாழறான். ஆனா சமீபத்தில் அவனை போய் ஆசை வார்த்தை கூறி அவனை பேசி சரி பண்ணி அவனை மூலச்செலவு செய்து கிறிஸ்தவனை மதம் மாத்துறான். யாரும் கிறிஸ்தவனை பிறக்கதே கிடையாதுங்க, யாரும் முஸ்லீம் பிறக்கதே கிடையாது. இறைவன் படைப்புல குழந்தை பிறந்தவொடனே சாதாரண நம்முடைய இந்து குழந்தை எல்லா யார் வீட்டுல குழந்தை பிறந்தாலும் சுன்னத்து பண்ண பிறகுதான் முஸ்லீம், ஞானஸ்தானம் பண்ண பிறகுதான் கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் பண்ண பிறகுதான். அப்படி ஹிந்துவாதத்தை கொண்டு போய் மதம் மாத்தி ஞானஸ்தானம் பண்ணி அவன் பேரை மாத்துறான். சரி, மதம் மாத்திரம் என்னங்க தப்பு? மதம் மாறினா மாறி போட்டோமே. மதம் மாறாத இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த பிள்ளையாருக்கு கொண்டாட முடியும். மதம் மாறாத இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொங்கல் தீபாவளி கொண்டாட முடியும். மதம் மாறாத வரைக்கும் தான் நாட்டில் ஜனநாயகம் இருக்கும். மதம் மாறாத வரைக்கும் தான் இந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்கும். மதம் மாறிட்டா எலெக்ஷன் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது. தேர்ந்தெடுப்போம், சர்ச்சையில் உட்கார்ந்து முடிவு பண்ணி இவர் தான் இந்த வார்டு கவுன்சிலர், இவர் தான் நகரமன்ற தலைவர், இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்துருவோம். அப்ப ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா மதம் மாற்றத்தை தடுக்கணும். குறிப்பா தமிழ்நாட்டில் அசுர வேகத்தில் மதம் மாற்றம் நடக்கு. எல்லாரும் தன்னை கிறிஸ்தவன் சொல்ல பெருமைப்படுறான். இந்த நாட்டோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ப்ரௌட் கிறிஸ்டியன், நான் பெருமைக்குரிய கிறிஸ்டியன் சொல்றாரு. நான் மட்டுமில்ல, என் மனைவி கிறிஸ்தவச்சி சொன்னாரா இல்லையா? ஒரு வேலை போய் கலந்துக்கிட்டு கிறிஸ்தவ வேலை கலந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன் பெருமை கொள்றேன், எனக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவச்சி. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி குடும்பம் என்ன குடும்பம்? பகுத்தறிவு பெரியார் வழி வந்த குடும்பம், மதம் கூடாது சொன்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் கிறிஸ்தவ மதம் பூந்தாச்சு. அம்மா துர்கா ஸ்டைல் கோயிலுக்கு கோயிலா போறாங்க. ஆனா நீ கிறிஸ்தவ மதத்துல உதயநிதி மாறியாச்சு. அப்பாவு போன்ற சபாநாயகர், இந்த நாட்டோட கல்வி திட்டம் எல்லாம் கிறிஸ்தவ பின்னணி வந்தாச்சு. திண்டுக்கல் லியோனிலிருந்து இந்த ஜெகத் கஸ்பர், கனிமொழியினுடைய நண்பர், வேற யாராவது சொன்னா இங்க வழக்கு போடுவாங்க. கனிமொழிக்கு ரொம்ப விருப்பமான ஜெகத் கஸ்பர் தான் இந்த தமிழக அரசை இயக்கிட்டு இருக்காரு. அத்தனை கிறிஸ்துவ என்ஜிஓக்களும் தமிழ்நாட்டை எல்லாம் உள்ள புகுந்துட்டான், கல்விக்குள்ள புகுந்துட்டான், வேலை வாய்ப்புல புகுந்துட்டான், பெரிய பெரிய உயர் பதவியில கிறிஸ்துவ அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அது மட்டுமா? மதமாற்றம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, கிறிஸ்துவ மட்டும் மதம் மாற்றம். இன்னைக்கு இஸ்லாமிய மதம் மாத்திட்டு இருக்கான். ஐயோ முஸ்லீம் மதம் மாத்திரம் அப்படியா கேட்பீங்க? 500 ரூபாய் 6 ரூபாய் குரான், பெருமானம் உள்ள குரானை இலவசமா அச்சிட்டு தெருவா கொடுக்குறோம். குரானை ஏத்துக்குங்க, இஸ்லாம் மார்க்கம் இனிய மார்க்கம், உலகத்துல சிறந்த மதம் இஸ்லாம் மதம் தான் சொல்லி நீ முஸ்லீம் மதம் மாத்திட்டு இருக்கான். அவன் டார்கெட் வைக்கிறான். இந்த மசூதியில இருந்து இத்தனை பேர் புதுசா மதம் மாத்தணும். சினிமா பிரபலங்கள் மதமா இருக்காங்க, பார்த்திருப்போம். நம்ம இளையராஜாவோட பையன் யுவன் சங்கர் ராஜா மதமாயிட்டான். பல சினிமா நடிகைகள் மதமாயிட்டாங்க, முஸ்லீம் மதத்துக்கு மாறிருக்காங்க. முஸ்லீமுங்க இன்னைக்கு திட்டம் போட்டு மதம் மாத்திட்டு இருக்கான். அதுல ஒரு லவ் ஜிகாத்னு ஒண்ணுங்க. லவ் ஜிகாத் தெரியுமா? இருக்கிற மாணவிகளை தயவு செய்து சொல்றது மட்டும் கேளுங்க. லவ் ஜிகாத்னு சொன்னா ஒரு இந்து பெண்ணை ஒரு முஸ்லீம் இளைஞன் திட்டமிட்டு காதலிச்சு மதம் மாத்தத்துக்கு பேர் லவ் ஜிகாத். என்னங்க தமிழ்நாட்டில் இருக்குது? நீங்க பொய் தான் சொல்றீங்க. கூகுள்ல போய் உங்க செல்போன் எடுத்து மாணவிகளை தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. பள்ளி மாணவிகளை உங்களுக்கு தான் சொல்றேன். செல்போன் எடுத்து எதையோ பாக்குறீங்க, கூகுள்ல போய் லவ் ஜிகாத் டைப் பண்ணுங்க. அந்த லவ் ஜிகாத் டைப் பண்ணா பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள் வரும். லவ் ஜிகாத்தோட எல்லா விஷயமும் தெரியும். கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க லவ் ஜிகாத். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்கள்ல போய் பெத்த அப்பா அம்மா கெஞ்சுறாங்க, காலில் விழுந்து கதறாங்க. ஏமா வீட்டுக்கு வந்துருமா? இல்ல இல்ல, நான் அவர் காதலிச்ச மேஜர், நான் அவர் கூட தான் போவேன். எங்க போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி காட்பாடி காவல் நிலையம், நான் இருக்கிற பகுதி, நீங்க ரயில் ஏறினா காட்பாடி வந்து இறங்கி, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஊரு கில்தான் போடுற அந்த ஊரு. அந்த ஊர்ல ஒரு பொண்ணு அந்த பக்கத்துல ஒரு முஸ்லீம் காலேஜுக்கு படிக்க போறா. நல்லா கவனிக்கணும். அந்த பொண்ணு படிக்கிறா போறா. அங்க ஒரு இளைஞர் காதலிக்கிறான், காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். 22ஆம் தேதி அந்த பொண்ணு காணல. நம்ம அப்பா குமார் போய் காவல் புகார் பண்ணாரு. ஐயா, காவல்துறை அதிகாரி மகளை காணவில்லை, கண்டுபிடிச்சு கொடுங்க. எந்த ஊர்ல காணாம போச்சு? அது காலேஜுக்கு போசா காணாம போச்சு. காட்பாடி காவல் நிலையம் இல்ல, காலேஜ் ஆற்காடுல இருக்குது. நீ அங்க போய் புகார் கொடு. போலீஸ் விரட்டி அடிச்சான். பொண்ணு காணல. அப்பா போய் கதறாரு.
ஆற்காடுக்கு போனா உன் பொண்ணு மேஜர், அது காதலிக்கிறது அது உரிமை உண்டு, கல்யாணம் பண்ண உரிமை உண்டு, நான் கூட்டு வரேன் போன்றாரு. உடனே அந்த பொண்ணு 2 நாள் பார்த்து போலீஸ் கூட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து எப்படி தெரியுமா நிக்குது? நான் ஆதாரத்தோட சொல்றேன், இதான் அந்த பொண்ணு, லட்சுமி பேரு. ஐயா மாணவிகளை கவனிங்க பாருங்க. அந்த பொண்ணு காட்பாடி காவல் நிலையத்தில் வந்து நின்ன கோலம் இதுதான், பர்தா போட்டுக்கிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு பேரு பிரியா லட்சுமி. தைரியமா சொல்றேன், ஏன்னா சர்டிபிகேட் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கு, கோர்ட்ல கொடுத்துருக்கு. அது பேரு யாசினி. அது பாருங்க, இது பாருங்க, இதான் மதம் மாறுறதுக்கான சர்டிபிகேட். அந்த பொண்ணோட பேரு பாத்தீங்கன்னா பிரியாலட்சுமி. பிறகு வாங்க நான் காட்டுறேன். அந்த பொண்ணோட சாதி வந்து வன்னியர் குலம், வீரமிக்க வன்னியர் சமுதாயம். ஒருத்தன் கேட்கல. அந்த பொண்ணு பேரு என்ன தெரியுமா? நாசியா. லட்சுமி நாசியாவா மாறியாச்சு. எங்க காட்பாடியில நான் உதாரணத்துக்கு ஒண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்கேன், ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்கேன் நான். இந்த பாருங்க, பர்தா வராது நிக்கிற அந்த பொண்ணு. அம்மா போய் காலில் விழுறாங்க, அவங்க பாட்டி போய் கதறாங்க, வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமா. இல்ல வரமாட்டேன், நான் மேஜர், நான் போனா அவங்க தான் போவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம் வந்துச்சு. உடனே போலீஸ் என்ன பண்ண தெரியுமா? அந்த இந்து தாய்மார் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பாட்டி கொண்டு போய் பக்கத்துல நிக்க வச்சிட்டான். எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போங்க, உங்க பொண்ணு மேஜர், நீங்க போக வேண்டாம். எந்த விதமான விசாரணையும் இல்ல, கல்யாண சர்டிபிகேட் உண்மையான்னு சொல்லல, இதெல்லாம் பேசவே இல்ல. அந்த பொண்ணு யார் கூட அமிச்சான்? அந்த முஸ்லீம் குடும்பத்தோட அமிச்சுட்டான். யார் தெரியுமா அந்த பையன்? இந்த பாருங்க, இவன் தான் அந்த பையன். ஒரு குற்றவாளி இவன். காட்பாடி காவல் நிலையத்தில் செயின் எடுத்திருக்கான், காட்பாடி காவல் நிலையத்தில் கஞ்சா கடத்திருக்கான். கஞ்சா விற்கிறவன், செயின் எடுக்கிறவன். அவன் திட்டம் என்ன? காதல பண்ண, கல்யாணம் பண்ணு. எப்படி கல்யாணம் பண்ணும்? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. நீ இந்து வருமா, நான் முஸ்லீமா இருக்கேன், நம்ம 2 பேரும் காதலிச்சோம், காதல் புனிதமானது, நம்ம சேர்ந்து வாழலாம், மதம் மாற தேவையில்லை. நீ இந்துவா இரு, நான் முஸ்லீமா இருக்கிறேன், வா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போலாம். அந்த அரசாங்கம் சொன்னபடி போய் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல திருமணம் பண்ணலாம்னு சொன்னா அவன் உண்மையான காதலா, உண்மையான நல்லவன். கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டு போய் மதம் மாத்திரம், மதம் மாத்தி பர்தாவரை கொண்டு வரான், சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டுறான். தமிழக அரசாங்கம் என்ன செய்யணும்? விசாரிக்கணுமா இல்லையா? அந்த காவல்துறை. பெரும்பான்மை இந்து சமுதாயம் இன்னைக்கு லவ் ஜிகாத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. என் அருமை பெண்களே, தாய்மார்களே, உங்க வீட்டு குழந்தைகளை கண்காணிங்க. கலருங்க மாதிரி சுத்துறான். இந்த லவ் ஜிகாத்து சாதாரணம் இல்ல, நாடு முழுவதும் கேரளாவில் 2000 பெண்கள் காணவில்லை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த மாதிரி புகார் வருது. பெற்றவங்க மானத்துக்கும் அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு எதுவுமே பேச மாட்டாங்க, வெளியே தெரிய வேணான்றாங்க. ஊரே திரண்டு வந்துச்சு. 26ஆம் தேதி வேலூர் எஸ்பி கிட்ட போய் அந்த ஊர்ல 500 பேர் வந்தான். போய் புகார் கொடுத்தோம். எஸ்பி புகார் வாங்கி பார்த்தாரு, விசாரிக்கிறேன். ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, அதே ஊர்ல இன்னொரு பொண்ணு அவன் ஏமாத்தனான். காதலிச்சு அந்த பொண்ணை தப்பான முறையில பாலியல் நிச்சயத்துக்கிட்ட அந்த பொண்ணு விட்டுட்டான். அந்த பொண்ணு வந்து புகார் தருது. 2 குடும்பம் வந்து புகார் தருது. இந்த வேலூர் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, நான் இருக்கிற என் ஊர்ல தான் நடவடிக்கை எடுக்க. ஏன்னு சொன்னா இது சிறுபான்மை அரசாங்கம். எந்த அரசாங்கம்? தமிழ்நாட்டுக்கு திராவிட அரசாங்கம், சிறுபான்மை அரசாங்கம். இந்த அரசாங்கம் சிறுபான்மை போட்ட பிச்சை. சொன்னது யாரு? அப்பாவு. சொன்னது யாரு? உதயநிதி ஸ்டாலின். சொன்னது யாரு? ஸ்டாலின். இந்த அரசாங்கம் சிறுபான்மை போட்ட பிச்சை. அப்ப பெரும்பான்மை ஓட்டுல குப்பையா போட்டதாங்க கொண்டு போய். ஏன் அருமை திமுக சகோதரா, தலைவருக்க திமுக காரா, போய் காது கொடுத்து கேளு. சிறுபான்மை அரசாங்கம். இந்த போலீஸ் ரொம்ப நாடகம் ஆடி அந்த பொண்ணு போய் பேசி புகார் கொடுத்த பொண்ணு வாபஸ் வாங்க வச்சான். ஒரு பொண்ணு காணவில்லை, மேஜர் போயாச்சு. யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த ஊர்ல 1000 குடும்பம் இருக்கு. ஒரே சமுதாயத்து வீரமிக்க சமுதாயம் 1000 குடும்பம் இருக்கு. 2 முஸ்லீம் குடும்பம் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கி போய் பர்தா போட்டு கொண்டு வந்துட்டான். அப்ப யோசனை பண்ணி பார்க்கணும், இது நடக்குமா? நடந்துகிட்டு இருக்கு. எல்லா காவல் நடந்துட்டு இருக்கு. இந்த லவ் ஜிகாத் மூலமா இந்துக்கள் ஜனத்தொகை குறையுது. அது மட்டுமல்ல, இந்த உணவு கலாச்சாரம் தெரியுமா? இப்போ ராத்திரி 12 மணிக்கு பாய் கடை பிரியாணி சூப்பரா இருக்குது. நம்மளால போய் நல்லி தட்டி சாப்பிடலாம், நல்லி உறிஞ்சி சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், பீஸா பர்கர். இந்த உணவு முறை கலாச்சார மாற்றத்தின் மூலமாக குழந்தை இன்மை ஆயிடுச்சு. குழந்தை பெத்துக்க முடியல. நிறைய மருத்துவமனை, ஐஸ்வர்யா கருத்தரிக்கும் மையம், பல்வேறு பேர்களை கருத்தரிக்கும் மையம் உருவாயிடுச்சு. குழந்தையை பெத்துக்க முடியல இந்துக்களால. உணவு கலாச்சாரத்துல நம்ம உணவுல நஞ்சு விதைக்கிறோம்.
நம்ம போய் பிரியாணி சாப்பிடுறோம், அந்த பிரியாணியில எதெல்லாம் கலந்தான் தெரியுமா? பிடிச்சிருக்கான், இலங்கையில பிடிச்சான், பல்வேறு ஊர்ல பிடிச்சான், மாத்திரை கலந்துருக்காண்டு. இந்துக்களுடைய கருத்து கலைகோப்பி சொன்ன மாதிரி நம்மள நேருக்கு நேரு நின்று வெற்றி பெற முடியாது. அப்ப உணவுல கலப்படம் பண்றான். இந்த உணவு கலப்படம் மூலியமா நம்மளால கருத்தரிக்க முடியல, குழந்தை பெற்றுக்க முடியல. இது ஒண்ணு இருக்கு. இந்த யாரு இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம், ஒரு குழந்தைக்கு மேல ஒரு குழந்தை பெற்றுக்க முடியல. இன்னொன்னு இருக்கு. இந்த நாட்டுல 5ஆண்டு திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நாட்டோட இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மா. பொருளாதாரம், இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல நாடு நம்ம மக்கள் ஜனத்தொகை அசுர வேகத்தில் வளர்ந்துன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மா 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த 5ஆண்டு திட்டத்துல இந்த குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னா குடும்ப கட்டுப்பாடு? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை. ஒரு பையன் ஒரு பொண்ணு போட இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, இந்த ஒரு குழந்தை இருக்கும். சீரான குடும்பம், சிங்கார குடும்பம். விளம்பரம் பண்ணோம், திருவா விளம்பரம் பண்ணோம். இந்த ஆரம்ப சுகாதாரங்களை இது மாதிரி நாய் பிடிக்கிற மாதிரி இந்த வேலை கொண்டு வந்து நிக்க வச்சிருவான். யாரெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண வாங்கணும். அப்ப எவ்வளவு தெரியுமா? 5 கிலோ அரிசி 60 ரூபாய் பணம். என்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டாரு, எப்பா எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி அடிக்கிற பழகிச்சுப்பா, நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன்பா. அந்த இவன் வந்தான், அந்த சுகாதாரத்துறை அதிகாரி பேசினான். அவன் கூட வண்டியில போனேன், என் கருவை அறுத்து அமிச்சிட்டாமா, எனக்கு ஒரு பையனுக்கு மேல இல்லப்பா. ஓடி போய் பெண்களையும் ஆண்களையும் குடும்ப கட்டுப்பாடு பண்ண வச்சா இந்த அரசாங்கம். சரி, குடும்ப கட்டுப்பாடு நல்லதாங்க நாட்டுக்கு. நம்ம நினைக்கிறோம் நாம ஒரு குழந்தை பெற்றா கஷ்டம், 2 குழந்தை பெற்றா கஷ்டம், 3 குழந்தை பெற்றா கஷ்டம். நம்ம என்ன குடும்ப கட்டுப்பாடு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். அரசாங்கம் அப்படிதான் சொல்லுச்சு, விளம்பரம் பண்ணுச்சு. இப்ப நமக்கு நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை. இந்த அப்பாவி இந்துக்கள் எல்லாமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம். குடும்ப கட்டுப்பாடு மூலமா நாட்டுல ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கு, அவளோட ஜனத்தொகை ஏறிட்டு இருக்கு. எப்படி ஏறிட்டு இருக்கு? நான் ஒரு கல்யாணம் பண்ணா, 2வது கல்யாணம் பண்ணா நான் சட்டப்படி ஜெயிலுக்கு போனோம். என் மனைவி புகார் கொடுத்தாலும் 7 வருஷம் ஜெயிலுக்கு போனோம். ஆனா அவன் 7 கல்யாணம் 7 5 35. யோசனை பண்ணி பாருங்க. கேட்டா என் சட்டம் சொல்ல, நம்ம சட்டம் சொல்லுதா? அவன் சொல்றான், எங்களுக்கு வந்து குரான்ல சொல்லலைங்க, எங்களுடைய புனித நூல்ல சொல்லல, எங்க மத தலைவர் யாரும் சொல்ல, நாங்க நிறைய கல்யாணம் பண்ணா நிறைய குழந்தை பெற்றுக்கலாம். எங்க புனித நூல்ல குழந்தை பெற்றுக்கலாம் சொல்லிருக்காங்களா? எங்களுடைய இந்து மதத்துல ராமாயண மகாபாரத குழந்தை பெற்றுக்கூட சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு இந்த குழந்தையின்மை கருத்து இந்த குடும்ப கட்டுப்பாடு மூலமா இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கு, அவங்க ஜனத்தொகை உயர்ந்துட்டு இருக்கு. என்ன தப்புப்பான்னு கேட்டா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்னல 7 கல்யாணம் 7 5 35. அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் அண்ணன் என்ன பண்ணுவாரு, நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு அந்த பையனை இன்ஜினியர் ஆக்கணும், அந்த பொண்ணை டாக்டர் ஆக்கணும். இல்ல அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பூ வியாபாரி, நிலச்சொந்தா இருப்பாரு. அந்த சொத்துக்கு வாரிசா வேணும், பையனை வாரிசா உருவாக்குவார். இப்ப நாட்டுல ராணுவத்துக்கோ போலீஸுக்கோ ஆள் எடுத்தா அண்ணன் அனுப்புவாரா? இல்லப்பா, யாருக்கு ஒரே ஒரு பையங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க, அண்ணன் அனுப்ப மாட்டாரு. அப்ப எங்க இந்த ராணுவத்துக்கு போவான்? 7 கல்யாணம் 7 5 35 5 ராணுவம் போனா இந்த வீடு மிக்க போலீஸ் 25 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் போலீஸ் ராணுவத்துல இந்து இருக்க மாட்டாலும் புள்ளியோட சொல்லுது. எப்படிங்க சொல்றீங்க? ஆமா, யார் வீட்டுல அதிகம் குழந்திருக்கோ அவங்க தான் போலீஸுக்கு போக முடியும், யார் வீட்டுல அதிகம் குழந்திருக்கோ அவங்க ராணுவத்துக்கு போக முடியும். அப்ப இந்த வீட்டுல குழந்தை இல்ல, ஒரே குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கே குழந்தை சொல்லுச்சு அரசாங்கம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணும். அங்க 5 ராணுவம், 5 போலீஸ், 5 குண்டு வைக்க, 5 திமுக, 5 விடுதலை சிறுத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? ஒவ்வொரு கட்சியும் 5 போவான். குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் ஆக்கு. நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னா எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கணுமா இல்லையா? அங்க போலாம், அது புரியும். அங்க போலாம், எங்களுக்கு மதத்துல சொல்லல, இங்க வந்தா குடும்ப கட்டுப்பாடு. நம்ம இந்து சமுதாயம் தெரியாம இருக்குங்க, அறியாம இருக்குங்க. ஜமாத்துக்கு போறான், வெள்ளிக்கிழமை தொழுகை பண்றான், அந்த தொழுகையில சொல்றான் இஸ்லாம் மதத்தினை கோட்பாடுகளை கடைபிடி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறான், பாதுகாக்கிறான், அந்த கிறிஸ்துவ மதத்தினை கோட்பாடுகளை கடைபிடி பாதி சொல்றான். இந்துக்கள் எங்கேயாவது ஒன்னா போய் உட்கார்ந்து பேசுறோமா? நம்ம மதத்தோட பிரச்சனை சொல்றோமா? இல்ல. இல்லாதனால சமுதாயம் வீதியில் இருக்கிற மாதிரி நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதுக்குதான் இந்து மொழி விநாயகர் சக்தி கொண்டு வந்து வீதியில் வச்சு நமக்கு என்ன பிரச்சனை சொல்ல வந்தோம். நாட்டுக்கு ஆபத்து குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கு. எல்லாருக்கும் நாட்டுக்கு நல்லது என்றால் எல்லாருக்கும் கட்டாயமாக்கு. நான் 2 குழந்தை பெற்றுக்கணும், அவன் 7 குழந்தை பெற்றுக்கணும்.
அப்ப எது ஆபத்தா இல்லையா? இதுதான் சொல்ல வந்த விநாயகர் வீதியில வச்சு இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வந்தார் விநாயகர். இந்த விநாயகர் பார்த்தா குதிக்கிறாங்க. இன்னும் முளக்காய் எடுத்து பின்னாடி வச்ச மாதிரி அவனுக்கு ஐயோ விநாயகர் வந்துட்டாரு. விநாயகர் வந்தா மரக்கால வரும், விநாயகர் வந்தா அது வரும், இந்த விநாயகர் கூடாது, இந்த விநாயகர் வந்து வரலாற்று கடவுள் என்னென்ன கட்டுகளை பேசணுமோ அவ்வளவு சொல்லி பார்த்தான். ஒரு பொறுப்பு வேலை. நீங்க இந்த விநாயகர் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விநாயகர் வீதியில வச்சு மக்களை எழுச்சி வர வைக்கிறோம், மக்களை ஒத்துமையாக்கிறோம், மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வரும். இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த விநாயகர் வைக்கணும், இந்த மேல அடிக்கணும், நம்ம எல்லாம் பொதுவெளியில போல சொன்னா அனுமதி வாங்கலாம். ஆனா சென்னையில ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய கலாச்சாரம் உருவெடுத்திருக்கு. அதுக்கு பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட். எல்லாம் கேள்விப்பட்டிருமா? இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துக்கணும், 6 மணிக்கு பாட்டு போடுவோம். அம்மா தங்கச்சி என் சகோதரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எந்த உடைய நைட்டு தூங்குறாங்களோ நைட்டியோட வந்துருவாங்க, அரைவர ட்ரெஸ்ஸோட வந்துருவாங்க. ரோட்ல பாட்டு போடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஆடணும். அதுக்கு பேரு மகிழ்ச்சியான தெருவு, ஹாப்பி ஸ்ட்ரீட். யாரா கொண்டு வந்தாங்க? தமிழக பூமியில, தெய்வ பூமியில, ஞான பூமியில இந்த பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய இந்த மண்ணு, அந்த பொறுமையாக சொல்றாங்க பெரியார் மண், நாம சொல்லல, அவங்க சொல்லுவாங்க பெரியார் மண். இந்த மண்ணில கொண்டு வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறதால இந்த திராவிட கூட்டம் பண்ணிருக்கு. ஏன் கலாச்சாரத்தை சீரழிக்கணும்? ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லாரையும் ஆட வைக்கிறான். கேட்டா மனம் இருக்குறது இருக்கானா, அவன் மனம் அப்படியே வந்து சாதாரணமா மாறணும். வாரத்தில் ஒரு நாள் எகிரி எகிரி குதிக்கணுமா? எப்படி? பல்லு வளர்க்காம குளிக்காம யாரு கூட ஒன்னா போலாம். இவன் பொண்டாட்டி அவங்க கூட போவோம், அவன் பொண்டாட்டி இவன் கூட வரும், இவன் பெத்த பொண்ணு அங்க போயிடும், எல்லாரும் சேர்ந்து ரோட்ல எகிறான். அதுக்கு பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட். இது பெரிய கலாச்சார சீர்திருத்த. இந்துக்களை உணர்ந்து கொள்ளுங்கள், தமிழரை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மூலமா நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கிற வேலையை திராவிட இயக்கம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சமீப காலமா ஃப்ரௌடு சென்னை பாத்துருமா இல்லையா? சென்னைனா பெருமைக்குரிய சென்னை. எதிரா சென்னைக்கு பெருமை, சிங்காரப்பட்டணத்துக்கு பெருமை எதிரா. எண்ணற்ற கோவிலுக்கு அங்க இருக்கிற கோவிலும் அங்க இருக்கிற பெரிய பெரிய அந்த ஸ்தலங்களுக்கு அதெல்லாம் பெருமை இல்லையா? ஓரின சேர்க்கையாளர்கள் ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா போறான். ஆணும் ஒன்னா சேர்ந்து போறான், பெண்ணும் ஒன்னா சேர்ந்து போய் அவங்க வந்து என்ன பண்றாங்க? சென்னை பெருமைக்குரிய சென்னை. ஓரின சேர்க்கையாளர்கள் எங்குமே இந்த தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு திருநங்கை சொல்றா, உங்க கலாச்சாரம் என்ன கோபுரத்தை கட்டுச்சு? இது மாதிரி சேர்ந்து இருந்தா இந்துக்களுடைய ஜனத்தொகை என்னடா ஆகும்? ஆணு பிள்ளை பத்துக்க முடியுமா? பெண்ணு பிள்ளை பத்துக்க முடியுமா? ஆணு ஒண்ணு சேர்ந்து பெண்ணு ஒண்ணு சேர்ந்து சமுதாயத்தில் என்ன பண்ண முடியும்? ஆனா இதுக்கு நிதி கொடுக்கலாம். பல்வேறு நிறுவனங்கள் மேம்படுத்துக்காக பல்வேறு என்ஜிஓக்கள் பணத்தை கொடுத்து இந்த பிரௌಢ சென்னை பெருமைக்குரிய சென்னையை உருவாக்கி வச்சிருக்கான். இந்த கலாட்டா சேனல் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கலாட்டா சேனல் ஒரு சேனல் இருக்குது. அதுல வந்து வெறும் ஆணு சேர்ந்து இருக்கிற மாதிரி பேட்டி எடுப்பான். அவன் என்னவோ தமிழ்நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் பெரிய வேலை செஞ்ச மாதிரி பொறுக்கி நாதாடி பசங்க, காமத்துக்கு இடம் கொடுக்கிற பசங்க ஆணும் சேர்ந்து கொடுக்கிற மாதிரி பேட்டி, பெண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பேட்டி நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாரம் அவன் ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கேமரா கொண்டு போறான். பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கேமரா கொண்டு போறான். அவன் வீட்டுக்கு போய் பேட்டி எடுக்கிறான், அந்த வீட்டை போய் சொல்றான் ஆணும் சேர்ந்து இருக்குது. பிரௌಢ சென்னை இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறது வேலை திமுக அரசாங்கம் இடம் கொடுக்குது. வேற எங்கேயுமே இல்ல, சென்னையில் நடக்குது. 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாரும் விதவிதமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஜனத்தொகை குறைத்துக்கான காரணம். இந்த கலாச்சாரம் தடை பண்ணணும். முதல்ல இந்த பிரௌಢ சென்னை பெருமைக்குரிய சென்னை தடை பண்ணணும். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் தடை பண்ணணும். இதனால தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை அழிக்கலாம். கலாச்சாரத்தை அழிச்சா என்ன நோக்கம் உங்களுக்கு? இந்த